ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி மேலே பார்த்தீங்கன்னா அபாண்டமான பழியை இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதா தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பாக வரவே கூடாதுங்க. ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா சம்மதப்படுத்தி இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதாவும் நம்முடைய மல்லியோட வாழ்க்கையை கெடுத்தி நம்முடைய மல்லியை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட ஒழுக்கத்தை பத்தி இவங்க தப்பா சொல்றாங்கன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. இவங்க ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் அடுத்தவங்களை ஒழுக்கம் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இவங்க ஒழுக்கமா இல்லாதப்ப கண்டிப்பா நம்முடைய மல்லியை பத்தி இப்படி சொல்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நம்முடைய மல்லியோட மனசு மிகவும் புண்படுது. நம்முடைய விஜயுமே பாத்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பத்தி இவங்க சொல்றத ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்ட பிறகு பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி கால் பண்ண, ஒரு வாட்டியாவது ஆன்சர் பண்ணியா, கால் வெயிட்டிங்ல வந்துருச்சு, நீ ஸ்டோர் ரூம்ல யாருக்கும் தெரியாது என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த ரஞ்சிதா பாத்தீங்கன்னா, மாமா நான் தான் சொன்னேன்ல, அவ வீட்டுல இருந்து அடிக்கடிக்கு வெளியே போறா, யாரும் கார்ல இருந்து கூட்டு விட்டுட்டு போறாங்க, இவளுடைய நடத்த சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தல. இதுக்கு மேல இவளை எதுக்கு கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கும், ஏன் ரஞ்சிதா நீ எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அதுக்காக விஜய் நம்மளை தப்பா நினைக்க மாட்டானா, நம்ம ஏதோ புருஷனும் மிண்டாட்டியும் பிரிச்சு விடுற மாதிரி நினைப்போம் அப்படின்ற மாதிரி அதான் நேக்கா செயல்பட்டு நம்முடைய விஜயை கோவப்படுத்த வைக்கிறாங்களா. ஏக்கா நீ சொல்லி நான் எதை நம்பாது போயிருக்கேன், இவ இந்த மாதிரி ஒழுக்கம் கேட்டு என்னை ஏமாத்தணும்னு நினைச்சாலும் இவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்றாருங்க. என்னதான் தான் அக்கா பெரிய லாடா இருந்தாலுமே என்ன சொல்றாங்க உண்மையை ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணன்றது ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, என்னுடைய மொபைல் என்கிட்டே இல்லை, நான் இந்த ரூமில் ஆல்பந்த இடம் தான் வந்தேன், இந்த இடத்துல டஸ்ட் அலர்ஜி ஆகி நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கான காரணமே அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா மயக்க மருந்தை கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு இருந்தாங்க இந்த ராஜேஸ்வரி. நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் சித்தரிக்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. விஜய் வரட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் வந்ததும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நம்முடைய மல்லியை தப்பானவங்கள காட்டியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதா எந்த காலத்திலையும் திருந்த மாட்டாங்க. கடைசியில சோத்துக்கு பிச்சை எடுக்காத நிலைமையா ஈர்க்க போறாங்க. ஏன்னா நம்முடைய மல்லிக்கு அந்த ஆண்டவத்தோடையா இருக்காங்க. நம்ம மல்லி யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் எந்த ஒரு துரோகமும் பண்ணணும்னு கொஞ்சம் கூட நினைச்சதில்லை. அது போக நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இது நேற்று நீங்க என்னுடைய கழுத்துல அந்த தாலி பிரிச்சு கோக்குற போட்ட தாலி, இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு துரோகம் பண்ணனா என்னுடைய உயிர் அந்த கணமே என் உடம்பை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அதை கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் நீ பண்ற சத்தியத்தெல்லாம் என்னை நம்ப சொல்றியா, இதெல்லாம் சும்மா பொய் சத்தியம் வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்துறியா, இந்த தாலியை என்னை ஏமாத்தி கட்டிக்கிட்டு தானே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மனது உருகி பேசுறாங்க. அது காது கொடுத்து கேட்குற அளவுக்கு கூட இந்த விஜய் இல்லைன்னாங்க நான் சொல்லுவேன். அதை நம்முடைய மல்லி என்ன சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்டாங்கன்னா நம்முடைய மல்லி பக்கம் இருக்கா இல்லையான்றது தெரியும். இந்த ராஜேஸ்வரி அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்து இருக்குங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரப்போற எபிசோட் இப்படி தான் நடப்போகுது. முடிஞ்ச ஸ்கிப் பண்ண பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.